எப்பொழுதுமே ஆங்கில புத்தாண்டு என்பது இரவு 12 மணி அளவில் தான் இருக்கும். அது நம்ம ஊர்ல இருந்தாலும் சரி, இல்ல ஆஸ்திரேலியால இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்கால இருந்தாலும் சரி, அவர்களுடைய சூரிய உதயத்திலிருந்து நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த நாட்டிலே வசித்தாலும் அந்த நாட்டினுடைய சூரிய உதய நேரத்திலே தனுர் லக்னத்திலே தான் துவங்கும். இரவு 12 மணி சுமார் என்பது சரியாக அந்த இரவு 12 மணி என்பது நிச்சயமாக கன்னியா லக்னத்தில் தான் இருக்கும். ஏதோ இந்த வருஷம் மட்டும் ஸ்பெஷலா கன்னி லக்னத்துல பிறக்கிற மாதிரியும், அது புதன்கிழமையோடு இணைவதால் இந்த வருஷத்துல இந்த பச்சை கலர்ல வஸ்திரம் வாங்கி தரணும், அதே மாதிரி தாய் மாமாவுக்கு போய் மரியாதை பண்ணணும், ஏன்னா அந்த புதன் என்பவர் தான் மாமாக்குரிய கிரகம் என்று சொல்லி எதையோ கொண்டு வந்து லிங்க் பண்ணி தவறான கருத்துக்களை தயவு செய்து பரப்பாதீர்கள். இது போன்ற கருத்துக்களை நம்பவும் நம்பாதீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது ஆங்கில புத்தாண்டு நாள் என்று வரும் பொழுது யூனிவர்சலா அதை எல்லாரும் கொண்டாடும் பொழுது நாமும் இணைந்து கொண்டாடுவதில் தவறில்லை. ஏன்னா நம்மையும் அறியாமல் நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பதிஞ்சு போயிடுறது. அதுதான் நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சு வச்சிருக்கோம். ஆக இந்த வருடத்தில் நாம் அனைவரும் வளம் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்டாலே போதுமானது. இதுல ஆங்கில புத்தாண்டு நாள்ல போய் இறைவனை வழிபட வேண்டும்னு சொன்னா அதை போய் நள்ளிரவு 12 மணிக்கு தான் வழிபடணும்னு சொல்லி அந்த ஆலயத்துல போய் ராத்திரி 12 மணிக்கு திறந்து வச்சிருக்கோம் சொல்றதெல்லாம் மிகவும் தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி ராத்திரி 12 மணிக்கு தான் போய் தரிசனம் பண்ணணுங்கிறது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே கிடையாது. இது முற்றிலும் விரோதமானதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு தனுர் மாத பூஜை என்பது அதிகாலை பொழுதிலே நடக்கும். காலையில 4:30 மணிக்கெல்லாம் கோவில் திறந்துருவா இல்லையா? மார்கழி மாதம்னு சொல்லும் பொழுது காலைல 4:30 மணிக்கெல்லாம் கோவில் திறந்துருவான்னு பொழுது நம்ம வீட்லயே நம்ம அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணிட்டு அது பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாரியம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த அதிகாலை பொழுதிலே நடக்கக்கூடிய அந்த தனுர் மாத பூஜையிலே சென்று கலந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நாள் முழுக்க நமக்கு ஹாலிடேவா தான் இருக்க போறது. நியூ இயர் டே அன்னைக்கு நம்ம அந்த நாள் முழுக்க நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கலாமே. இவ்வாறு நாம் ஆங்கில புத்தாண்டு நாளிலே அதிகாலை பொழுதிலே சென்று இறைவனை தரிசிக்கும் பொழுது அந்த வருடம் முழுக்கவே நமக்கு வளம் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.